இங்கு முன்னே சென்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, மகிழா காங்கிரசினுடைய தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா, நாடு பெரிய போராட்டம். எந்த மாதிரி போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தை நிறுத்திருக்கிறார். அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, என்ன நீங்க எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க, மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், மோட்சம் நிஜமா இருக்குதா? இது சனாதன தர்மத்திலே உருவாக்கப்பட்ட மோட்சம். மோட்சம்ன்றது யாருமே பார்க்காதது, யாருக்குமே தெரியாததை பார்த்து நான் உனக்கு மோட்சத்துல சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. உலகத்திலேயே இல்லாதது மோட்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சனாதன தர்மத்துல மக்களை பயமுறுத்துவதற்காக, தான் சொன்னதை செய்ய வைக்கணுன்றதுக்காக, நீ இதெல்லாம் செய்தா மோட்சம் கிடைக்கும், நீ நான் சொன்னதை செய்யலாம் நரகத்துக்கு போவ அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா அவர்களுக்கு நரகத்தை பத்தியாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. என்ன காரணம், அவர் நரகத்தையும் பார்த்ததில்லை, மோட்சத்தையும் பார்த்ததில்லை. அது காரணம் என்னன்னா, அவர் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர், மார்வாடியை சார்ந்தவர். அந்த ஜெயின் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொள்கையே கிடையாது. எப்படிப்பட்ட கொள்கை? மோட்சம், நரகம், புண்ணியம் அப்படின்றதுலாம் கிடையாது. மக்களுக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சேவையை செய்யுங்க, இன்னைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்றது தான் ஜெயின் சமுதாயத்தினுடைய கொள்கை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. நான் என்ன கேட்கிறேன், இங்கேயே எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் எங்க மோட்சத்துல போய் என்னத்த பண்றது? இங்கேயே எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்ற, எதுவுமே இல்லை எங்க ஜனங்களுக்கு, நாங்க வாடுறோம் வதங்குறோம், எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா நீ மோட்சத்துக்கு வாடா, நான் போகும்போது ஒன்னையும் இட்டுமே போறேன், அது வரை நீ நானும் இருக்கேன். இந்த மாதிரிதான் அவர் வந்து எல்லாருமே ஏமாத்திட்டு இருப்பார். யார் ஏமாத்துறது? அமித்ஷா. நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் உங்களுக்குலாம் நல்லா தெரியும், அதுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணணும்னா காந்தியடிகளுடைய சிலைக்கு போய் போராட்டம் பண்ணுவோம். காந்தியுடைய சிலை வந்து நேரா அந்த வாசப்படியில் இருக்கும், பாராளுமன்றத்தினுடைய வாசப்படியில் இருக்கும். மோடி பார்த்தாரு, என்னன்னா எதுக்கெட்டாலும் போய் இந்த காந்தியை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, காந்தியை தூக்கில ஓரத்தில் வைடாரு. சரி, அம்பேத்கரை பத்தி பேசணுமா, அம்பேத்கரையும் தூக்கிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வைக்க. எல்லாருமே ஒரு மியூசியம் மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கண்காட்சியில போய் பார்க்கும்போது எல்லாருடைய படம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருடைய சிலையும் ஒரு இடத்துல ஆக்கிட்டு அவங்க மட்டும் தனியா உட்காந்துங்க. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலையை மாத்தினாரு. குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி சிலையே இருக்காரு. அங்க இருக்கிறதுலாம் நிறைய பட்டேல் சிலை தான் இருக்கு, காந்தி சிலையே இருக்காரு. ஆனால் குஜராத்தில் தான் காந்தி பிறந்தார். குஜராத்தில் தான் அவருடைய போராட்டங்கள் நடந்தது. காந்தி கிராமம் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த ஆற்றங்கரையில தான் இருக்குது. ஆனா அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது, பாழடைஞ்சு தான் கிடைக்குது. ஆனா பட்டேலுடைய சிலைக்கு சைனாவில இருந்து ஆர்டர் பண்ணி பல ஆயிரக்கணக்கான கோடி செலவுல ஒரு பெரிய சிலை அந்த நர்மதை ஆற்றங்கரையிலே வச்சிருக்கிறார். காந்திக்கு ஏதாவது சிலை இருக்குதான்னா காந்திக்கு அங்கெல்லாம் சிலையே கிடையாது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பழைய வரலாற்றை பேசக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான். அம்பேத்கர் இருக்கட்டும், ஆனா அவருடைய கொள்கை கொண்டு வந்தது தான் இன்றைய தினம் இந்தியாவை ஒற்றுமையா வச்சிருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்புக்கு சட்டத்தை கொண்டாடலன்னு சொன்னா இந்தியா ஒரு பங்களாதேஷ் மாதிரி ஆயிடும், இந்தியா ஒரு பர்மா மாதிரி ஆயிருக்கும், இந்தியா ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஆயிருக்கும், இந்தியா ஒரு இலங்கை மாதிரி ஆயிருக்கும். நீங்க பாருங்க, 75 ஆண்டுகள் ஆயிடுது. நீங்க வந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
இந்த 75 ஆண்டுகளில் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார் பேர்ல நம்பிக்கையில ஒற்றுமையா இருக்காங்க? என் பேர்ல இருக்காங்களா, உங்க பேர்ல இருக்காங்களா, யார் பேர்ல இருக்காங்க? யார் பேர்ல இல்லை. அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு காரணமாக நாட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளை காப்பாற்றும் நினைக்கிறாங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் உச்ச நீதிமன்றத்தை நடத்தும் நினைக்கிறாங்க. இந்த நாடாளுமன்றத்தை நடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஆனா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம சொன்னாலே பிஜேபிக்கு நம்ம பயங்கர போகும், பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை, பாராளுமன்றத்தில் அதானி அப்படின்னா உடனே சட்டசபையை கட்டுவாங்க, உடனே வந்து தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பேரே வரக்கூடாது, அந்த பேரே பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் அவர் தான். யாருக்கு? அமித்ஷாவுக்கு மோசம் கொடுக்கிறவர் யாரு? அம்பானி. திட்டி தீர்த்துட்டு 12 தீர்மானம் கொண்டாடுறோம். 11 தீர்மானம். 11 தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அரசியல்